சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. 80% ஷூட்டிங் முடிவடைந்த நிலையில் அடுத்ததா தலைவர் 172 படம் நகர போறாரு. இந்த படத்தை ஷங்கர் அவர்கள் தான் எடுக்க போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இது உண்மையா இல்லையா? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் கடைசியாக ரிலீஸ் ஆகியிருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த படத்தை டிஜே ஞானவேல் எடுத்திருந்தாரு. மேலும் இந்த படம் கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது. கலவையான விமர்சனங்கள் பெற்ற போதிலும் மக்கள் மனசில் இது ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிருக்கு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிருக்காரு. கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறாரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த வருஷத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. மார்ச் மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிவடைஞ்சிருமா? அதைத் தொடர்ந்து தான் தலைவர் 172 படத்துக்கு மூவ் பண்ண போகிறாராம் நம்ம ரஜினிகாந்த். தலைவர் 172 படம் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 என்று சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவும் இல்லை. பொங்கலுக்கு வெளியாகும் என்று சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் 2ஆம் பாகத்தில் நடிக்க மாட்டார். அப்படி தான் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி 2ல் கூட அவர் நடிக்கலை. அதனால் கண்டிப்பாக வந்து ஜெயிலர் 2ஓட அனௌன்ஸ்மெண்ட் இருக்காது என்று தான் சொல்லிட்டு வராங்க. ஆனால் ஷங்கர் அவர்கள் மறைமுகமாக தலைவர் 172 படத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் படத்தை எடுத்திருக்க ஷங்கர் இப்போ அதற்கான ப்ரொமோஷனில் ஈடுபட்டுட்டு வராரு. தொடர்ந்து ஷங்கர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா தெலுங்கு சப்ஜெக்ட் ஓரியன்ட் படம், தெலுங்கு படம் தான் இது, தமிழ் படம் கிடையாது அப்படின்னு ப்ரொமோஷன் பண்ணிட்டு வராரு. உண்மையை எடுத்து சொல்லிடுறாரு. ஏன்னா இந்தியன் 2ல் வாங்கினாடி அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த கேம் சேஞ்சர் ரிலீஸை தொடர்ந்து இந்தியன் 3 படத்துக்கு அடிக்கல் நாட்ட போகிறாரு நம்ம ஷங்கர் அவர்கள். அதுவும் தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ண போகிறான். அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஷங்கர் என்ன சொல்லியிருந்தாரா இந்த ப்ரொமோஷன்ஸில், நான் ரஜினியை வச்சு படம் இயக்க ரெடியாக இருக்கேன், அதற்கான கதையை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது இது வேல்பாரியாக தான் கண்டிப்பாக இருக்கும் என்று ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிற உடல்நிலைக்கு கண்டிப்பாக வேல்பாரி போன்ற சரித்திர நாவலில் நடிக்க மாட்டார். அவர் 3.0 தான் அநேகமாக உருவாக்குவார், சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக. அந்த படத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரு என அரசல் புரசலான தகவல் வந்து கொண்டு தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஷங்கர் இப்போ அவுடேட்டட் ஆகிட்டார். அவரோட ரஜினி இணையிறது சுத்தமாக வேண்டாம், அது நல்லா இருக்காது. நெல்சனோடைய இணையட்டும் ஜெயிலர் 2 வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சும் போயிட்டுருக்கு. ஆனாலும் இன்னுமே உறுதிப்பட எந்த தகவலுமே கிடைக்கல. ஷங்கர் அவர்கள் கேம் சேஞ்சர் படத்துடைய வேலை முடிச்சுட்டு இந்தியன் 3யோட வேலை முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியோட ஜாயின் பண்ண போகிற படத்தை அனௌன்ஸ் பண்ணுவார். அதுங்களையும் ஜெயிலர் 2 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பொங்கலுக்கு நம்ம ஜெயிலர் 2வா இல்லை ஷங்கரோட படமா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஷங்கர் மற்றும் ரஜினி மீண்டும் இணைந்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்கதா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.